ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒன் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? ஸோ அரேயோட டெஃபினேஷன் என்ன? An array is a sequenced collection of related data items that share a common name. இதுக்கு முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க, ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணோம். ஸோ ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேரியபிளுக்கு இது வரைக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம், கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு இன்ட் ஏ ஈக்குவல் டு 5, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 3.5, அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் போட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். ஓகே, பட் அரேன்றது என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள்ல நிறைய டேட்டா ஐட்டம்ஸை நம்ம பாஸ் பண்றது. ஒரு வேரியபிள்ல நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், பட் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இட் இஸ் எ சீக்வன்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ். இப்போ நான் ஏன் ஒரு வேரியபிள இன்டிஜர் டைப்ல போட்டேன்னா, அதுல நான் வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம், பட் அரேன்ற கான்செப்ட்ல நீங்க நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். பட் நான் இன்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் தான் நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அதான் போட்டிருக்கேன். இட் இஸ் சிம்பிளி ஏ குரூப்பிங் ஆஃப் லைக் டைப் டேட்டா. அதாவது ஒரே மாதிரி டேட்டா, நிறைய டேட்டாவை நம்மளால ஒரு வேல்யூக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, சோ ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் அரேஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, we can use arrays to represent not only simple list of values but also tables of data in 2 or more dimensions. ஓகே, சோ சிம்பிளா ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல, நம்மளால டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்லயே நம்மளால டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா என்ன, மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம சிலபஸ்ல எப்படி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1 டைமென்ஷனல் அண்ட் மல்டி டைமென்ஷனல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிலபஸ் படி பார்க்கும்போது மல்டி டைமென்ஷனல்ல இட் இன்க்ளூட்ஸ் 2 டைமென்ஷனல் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம பேசிக் கான்செப்ட்ல அரேனா எப்படி, ஒரு அரேயோட வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றது மட்டும் தான் பார்க்க போறோம். பட் இந்த யூனிட்ல நமக்கு நிறைய அரேஸ்ல எப்படி ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே டீடைல்டாவே நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கனால நம்ம போற வீடியோஸ்ல அரேஸை பத்தி இன்னும் நல்லா இன்டெப்தா அதுல உள்ள வேல்யூஸ்ல நம்ம பண்ற பெர்ஃபார்மன்ஸ், அதாவது என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம அரேஸ்னா என்ன, அந்த அரேஸ்ல வேல்யூவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அஸ் பர் சிலபஸ் 1 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே தான் பார்ப்போம். மல்டி டைமென்ஷனல் அரே இன்க்ளூட்ஸ் 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ அரேனா என்னன்னு புரிஞ்சிச்சா? சீக்வென்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ். ஒரே மாதிரி டேட்டா ஐட்டமை ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டைமென்ஷனல் அரே, ஒரே ஒரு டைமென்ஷன். டைமென்ஷன் என்ன, ஒரு பரிமாணம்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா 1 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல சிலபஸ் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், நம்ம கான்செப்ட் என்னன்னு போட்டிருக்கோம். A list of items can be given one variable name using only one subscript, and such a variable is called single subscripted variable or one dimensional array. இதுல சில வேர்ட்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு கேட்டாலும் எழுத தெரியணும், இல்ல சிங்கிள் சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள். ஓகே, ரெண்டு நேம் இருக்கு, 1 டைமென்ஷனல் அரே, சிங்கிள் சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள். அதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேக்கு இன்னொரு நேம் என்னது, மல்டிபிள் அல்லது மல்டி சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்க எழுத தெரியணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு சப்ஸ்கிரிப்டட் அப்படின்னா என்னது உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸாம்பிளோட காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம வேல்யூவை கொடுக்குறோம் அப்படின்னா அது 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்றாங்க. ஓகே, சப்ஸ்கிரிப்ட் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ லைக் எனி அதர் வேரியபிள் அரேஸ் மஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட். ஓகே, ஜென்ரலா நம்ம என்ன பண்றோம், இன்ட் ஏ, ஃப்ளோட் ஏ, அந்த மாதிரி வேரியபிளை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றோம், கரெக்டா? அந்த மாதிரி நம்ம அரேஸ்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்னது, டைப் பண்றது ஒன்றும் இல்லை, டேட்டா டைப், இன்டிஜரா, ஃப்ளோட்டா, கேரா அப்படின்றது வேரியபிள் நேம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு, நீங்க அரேஸ்னு வரும்போது இந்த இடத்துல சைஸ் கொடுக்கணும், அதாவது எவ்வளவு நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்ற சைஸை இங்க கொடுக்கணும். ஓகே, அதான் டிஃபரன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கோம், இன்ட் குரூப் 10 அப்படின்னு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், இதோட சைஸ் 10. ஸோ நான் 10 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை என்னால ஸ்டோர் பண்ண முடியும்.
float height 50 அப்படின்னா என்னது, என்னோட 50 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை உள்ள ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதாவது நான் எவ்வளவு வேல்யூஸை ஸ்டோர் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், 10 டைம்ஸ் இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ற மாதிரி மெமரி அலோகேஷன் பண்ணிக்கிடும். ஓகேயா? சோ இதுதான் ஒன் டைமென்ஷனல் அரே. ஓகேயா? சோ இதுல இன்னொரு முக்கியமான வேலை பார்க்கணும். ஒன் டைமென்ஷனல் அரேல நீங்க கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸையும் என்ன பண்ணும்னா சி லாங்குவேஜ் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரிங் என்னன்னு போட்டோம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரிங்கை போடும்போது ஒரு வேரியபிள் போட்டுட்டு அதுக்குள்ள சைஸ் போட்டு தான் நம்ம ஸ்ட்ரிங்கை போட்டோம். கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். கேரக்டர்ல ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும், அப்போ இந்த சைஸ் போட மாட்டோம். பட் ஸ்ட்ரிங் அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு வேர்டா நம்ம போடும்போது நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிருப்போம், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். கரெக்டா? இந்த மாதிரி சைஸ் போட்டு தான் கொடுத்துருப்போம். கரெக்டா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஸோ என்ன நடக்குது, நம்ம ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஒரு வேர்டை நம்ம இன்புட்டா கொடுக்கும்போது அதை அரேயா தான் பாஸ் பண்ணிக்கணும். எப்படி பாஸ் பண்ணுது, இப்போ ஹலோ அப்படின்னு நான் கொடுத்து இது சைஸ் 6 போட்டு என்ன நடக்குது, ஹைட்ஸ் எல் ஓன் போட்டு லாஸ்டா எதுவுமே இல்லை, 6 கொடுத்துருக்கேன் பட் 5 தான் இருக்கனால ஒரு எம்டி கேரக்டர் சொல்லி எடுத்துக்கிடுது. ஓகே, இப்படிதான் ஸ்டோர் ஆகுது. அதாவது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இதோட சைஸ் அது எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0 1 2 3 4 5 இப்படிதான் அது வந்து என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். நீங்க 6ன்னு சொன்ன உடனே 1 2 3 4 ஸ்டோர் ஆகாது, 0ல இருந்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிக்ளரேஷன் பார்த்தோம், இது ரெண்டையும். கரெக்டா? ஸோ டேட்டா டைப், வேரியபிள் நேம், சைஸ். இப்போ நம்ம வந்து வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, we can initialize the elements of arrays in the same way as the ordinary variables when they are declared. ஸோ எந்த டிஃபரன்ஸ் இல்ல, நார்மலா ஒரு வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம், int a equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். கரெக்டா? ஒரு வேல்யூ கொடுப்போம். ஓகே, ஸோ சிம்பிள் ஒன் டைமென்ஷனல் அரேஸ்ல அதே மாதிரி தான் என்ன பண்றோம், பட் நம்ம டேட்டா டைப், இந்த இடத்துல வேரியபிள் நேம் அல்லது அரே நேம் எல்லாம் ஒண்ணுதான், அதோட சைஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த கேர்லி பிரேசஸ் போடணும். ஓகே, ஸோ கேர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுப்போம். அது எப்படி செப்பரேட் ஆயிருக்கணும், கமா செப்பரேட்டடா இருக்கணும். ஓகே, ஸோ இதான் சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ட் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதுக்கு ஒரு சைஸ் அலோகேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு என்ன பண்றேன், கேர்லி பிரேசஸ்ல 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் 5 போட்டிருக்கேன், நீங்க 3 போட்டுக்கோங்க. 5 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 5 போட்டுட்டு 3 கொடுக்கணும், தாராளமா கொடுக்கலாம். அந்த ரெண்டு இது எம்டியா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ சிம்பிள், பிரச்சனை கிடையாது. இட் வில் டிக்ளேர் a variable number as an array of size 3. நான் இந்த இடத்துல தப்பா போட்டிருக்கேன், பட் நீங்க 5 போட்டாலும் ஒன்றும் இல்லை, நீங்க 3 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே, and will size the values 1 2 3 to each element. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் 5 இது எம்டி 5 இது நான் என்ன பண்ணிருக்கேன், சைஸ் கொடுத்துருக்கேன், பட் 3 தான் ஸ்டோர் பண்றேன். பட் பரவாயில்ல, என்ன ஆகும், 1 2 3. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு எக்ஸாம்பிள் கோட்ல உங்களுக்கு காட்ட போறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் கோட்ல ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல பிரிண்ட் பண்றோம். ஸோ அதனால ஹேஸ் இன்க்ளூட் என்ன போடணும், பேக்கேஜ்ல stdio.h எடுத்துக்கணும். கரெக்டா? எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் போட்டுட்டு கர்லி பிரேசஸ் போட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், வேரியபிள் நேம் வைக்க போறேன், நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்ட் நம்பர் ஈக்குவல் டு சைஸ் என்ன வைக்கலாம், 5 வச்சிடலேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நான் மாத்தி போட்டேன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் 5 வைக்கிறேன், இந்த இடத்துல 3 போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும், நம்மளோட வேரியபிள் நம்ம எப்படி பண்ணும், இன்ட் ஒரு வேரியபிள் சைஸ் போட்டுட்டு ஈக்குவல் டு கேர்லி பிரேசஸ்ல வேல்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிபிடில பார்த்தோம். கரெக்டா? ஸோ என்ன பண்றோம், இந்த மாதிரி 5ன்னு போட்டுட்டு நாம என்ன பண்ண போறோம், கேர்லி பிரேசஸ்ல வேல்யூஸை கொடுக்க போறோம். என்ன கொடுக்கலாம், நம்மளே ரெண்டாம கொடுப்போமா, 10 20 30 40 50 இப்படி கொடுத்துடலாமா. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட அரே. ஓகே, அரே நம்ம என்ன பண்றோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரேல என்ன பண்றோம், இந்த பிராக்கெட்ல இருக்கா, இந்த மாதிரி ஒன் டைம் இருந்தா ஒன் டைமென்ஷனல் அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் ஒரே டைப் ஆஃப் டேட்டா தான் இருக்கணும், இது எல்லாமே இன்டிஜர். கரெக்டா? சேம் லைக் டைப் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்டிஜர் போட்டுட்டு சைஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், 10 20 30 40 50 வச்சுக்கிறேன். இதுல வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா,
அதாவது இப்ப நான் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல மெமரி ஸ்பேஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா 0 1 2 3 4 இப்படிதான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் மெமரி அலோகேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர் 0. இந்த இடத்துல நான் 5ன்னு போட்டனால இந்த இடத்துல 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கிடையாது. நம்மளோட கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த மெமரி அலோகேஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ எண்ட் ஆகும்போது இது -1 தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 0 இருக்க இடத்துல என்ன ஸ்டோர் ஆகும்? 0ன்னு இருக்க இடத்துல 10 ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ 1ன்னு இருக்க இடத்துல 20 ஸ்டோர் ஆகும். 2ன்ற இருக்க இடத்துல 30 ஸ்டோர் ஆகும். 4ன்ற இருக்க இடத்துல 40 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி 3ன்ற இருக்க இடத்துல 40 ஸ்டோர் ஆகும். ஐம் சாரி, 4ன்ற இருக்க இடத்துல 50 ஸ்டோர் ஆகும். புரிஞ்சிருச்சா? ஸோ நமக்கு மெமரி சைஸ், மெமரி அலோகேஷன் எப்பயுமே அதோட அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 1, நம்பர் ஆஃப் 2, நம்பர் ஆஃப் 3, நம்பர் ஆஃப் 4 தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அட்ரஸ்ல தான் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகே, அதனால என்ன பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் அவுட்புட்டை. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன், இது எப்படி நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க எப்பயுமே அரேஸ்ல இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஃபார் லூப் தான் ஜென்ரலா யூஸ் பண்ணணும். ஃபார் லூப் தான் யூஸே பண்ணணும். ஓகே, அதுதான். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இது சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு காட்டுறதுக்காக சும்மா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து 1 டைமென்ஷனல் அரேன்னு போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாம், 1D அரே அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் போட்டா நமக்கு வந்து கீழே வரும், அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல செமிகோலன் போட்டேன், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம பிரிண்ட் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்னது, நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ ஃபார் லூப்ல ஜென்ரலா என்ன பண்ணுவோம், இன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு செமிகோலன் போட்டுட்டு ஒரு கண்டிஷன் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த சின்டாக்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா நீங்க வந்து கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, லூப்பிங் பத்தி நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா, கோத்ரூ பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் லூப்ல நான் ஏன் i = 0 போட்டிருக்கேன், நான் ஏன் i <5 போட்டிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே எழுதுறேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா புரியும். printf போட்டுட்டு நான் என்ன பண்றேன், %d அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், நம்பர் யூஸ் பண்ணி பிராக்கெட்ல ஐன்னு போட்டுட்டு நமக்கு வெளியே வந்தோடனே இன்ட் மெயின் யூஸ் பண்ணிருக்கனால நம்ம எப்பயுமே ரிட்டர்ன் டைப் பண்ணோம், ரிட்டர்ன் 0ன்னு போட்டுரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணி நான் கரெக்டா செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து சில எரர் அடிக்குது, நான் என்ன செக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன வருது, நான் என்ன பண்ணணும், %dன்னு போடணும், $dன்னு போடக்கூடாது. கரெக்டா? ஸோ இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, ஸோ இதுல நம்பர் கரெக்டா இருக்கா, கம்பைல் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, நமக்கு எரர் அடிக்கல. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபார் int i = 0, i < 5. ஸோ என்ன பண்றோம், இனிஷியலைசேஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், கண்டிஷன் போடுவோம், தேர்ட் ஸ்டெப்ல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நம்ம நீட பொறுத்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது i++ போடலாம், இல்லைன்னா i = i+1 போடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், printf %d அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ போட்டு இந்த இடத்துல ஐன்னு போட்டிருக்கேன். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன், இந்த இதை நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன், 0ன்ற அட்ரஸ்ல இருந்தா ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல IS 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது எப்படி ரன் ஆகும், i = 0ன்னு போகும், i <= 5, அதாவது 0 <= 5, சாரி <= 5 இல்ல <5, ட்ரூவான்னு செக் பண்ணும், ட்ரூ கரெக்டா, 0 5 பெருசு. ஸோ என்ன பண்ணுது, உள்ள போயிட்டு என்ன பண்ணும், %dல நம்பர் ஆஃப் i இருக்க இடத்துல என்ன ஆகும், 0ன்னு வரும். அப்ப நம்பர் 0ல இருக்க வேல்யூ என்னது, 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஃபார் லூப்ன்றனால கண்டிஷன் நேர, அதாவது இது எங்க போகும், நேர கண்ட்ரோல் நேரம் எங்க போகும், இங்க போகாது. செகண்ட் ஸ்டெப்ல எங்க போகும்னு சொன்னோம், இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ல போகும்னு சொன்னோம் கரெக்டா. அப்ப 0 + 1 = 1 ஆகும். அகைன் 1 < 5 செக் பண்ணும், 1 < 5 ட்ரூன்றனால அடுத்து நம்பர் ஆஃப் 1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்,
20 ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்பர் ஆஃப் 2ல 30 இருக்கும். அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்பர் ஆஃப் 3ல 40 இருக்கும். அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்பர் ஆஃப் 4ல 50 இருக்கும். அகைன் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5 less than 5 ஃபெயில் ஆயிரும். கண்டிஷன் உள்ள போகாது, டைரக்டா வெளியே வந்துடும். ஸோ இப்படிதான் நம்மளோட வேல்யூவை என்ன பண்ணுது, நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இந்த சைஸுக்கும் இதை வேல்யூவை ஆக்சஸ் பண்றதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய கன்ஃபியூஷன் வரும். சைஸ்ன்றது இதுக்குள்ள நம்ம எவ்வளவு வேல்யூ ஸ்டோர் பண்றோம் பொறுத்து. நான் 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணேன்னா நான் வந்து என்ன பண்ணணும், சைஸ் 5 தான் போடணும். பட் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகும்போது இட் ஆல்வேஸ் த அட்ரஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. புரிஞ்சிருச்சா? இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா? கம்பைல் பண்றேன் அகைன். எல்லாமே இல்லை, கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுச்சு. நான் ரன் பண்றேன். ஸோ நம்ம அவுட்புட் வரதுக்கு வெயிட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன வருது நல்லா யோசிச்சு பாருங்க, இதை கம்பேர் பண்ணுங்க. 1D அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டுட்டு நாம ஸ்லாஷன் போட்டனால கண்ட்ரோல் கீழே போயிருச்சு. என்ன பிரிண்ட் ஆகுது? 10, 20, 30, 40, 50. புரியுதா உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு? தெரியுதா? ஸோ என்ன ஸ்டோர் ஆகுது? ஸோ 0ல இருந்து தான் நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஓகே, இது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் ஒன்று பண்றேன். ஓகே, என்ன பண்ண போறேன்னா இதுல ஒரு சேஞ்சஸ் பண்ண போறேன். என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வேல்யூ ஸ்டோர் ஆகுன்றத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள நம்பர் %d ஈக்குவல் டு %d போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், i, நம்பர் ஐன்னு போடுறேன். நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன் கரெக்டானு. ஓகே, கரெக்டா இருக்கு. ஸோ நான் ஒன்றும் பண்ணல. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கீழே கீழே காட்டும். ஓகே, கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏன் 2% d போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் என்ன பண்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்பர் ஒரு %d வரும்போது இந்த ஐயோட வேல்யூ எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 2வது %d வரும்போது இந்த நம்பர் ஆஃப் ஐன்னு எடுத்துக்கணும். ஒன்னும் இல்ல, நான் என்ன பண்றேன், எந்த பொசிஷன்ல எந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், நம்பர் ஆஃப் எனக்கு ஐல என்ன வேல்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் 0, செகண்ட் டைம் 1 அந்த மாதிரி காட்டும். இந்த %ல நான் என்ன பண்ணிருக்கேன், கமாக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ஐன்னு போட்டனால இந்த வேல்யூ காட்டும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்களேன், தெரியுதா நான் சேஞ்சஸ் பண்ண பிறகு என்ன அவுட்புட் வருது. ஸோ நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் 0 நான் என்ன சொன்னேன், மெமரி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். 0க்குள்ள 10 ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி 1க்குள்ள 20 ஸ்டோர் ஆயிருக்கு. 2க்குள்ள 30 ஸ்டோர் ஆயிருக்கு. 3க்குள்ள 40 ஸ்டோர் ஆயிருக்கு. 4க்குள்ள 50 ஸ்டோர் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ நம்ம சைஸ் போடும்போது எத்தனை வேல்யூஸ்ன்றதை பொறுத்து சைஸ் போடுவோம். பட் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் should always start with 0 பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டர் வந்து 0ல இருந்து தான் அலோகேட் பண்ணும். 0, 1, 2, 3, 4 அப்படிதான் அலோகேட் பண்ணும். ஸோ நீங்க இந்த இடத்துல 0 போடாம 1 போட்டீங்கன்னா என்ன நடக்கும் நான் சொல்லட்டா? அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமா? இந்த இடத்துல நான் 0 போடாம 1 போடுறேன். 1 போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்களா நான் இந்த இடத்துல 0 போடாம 1 போட்டனால என்னாச்சு, 20, 30, 40, 50 தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது நான் 10 தானே, 10 வரலையே. ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் சைஸ் 5 கொடுத்தாலும் 5 வேல்யூஸ் கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் ஸ்டோர்ஸ் ஃப்ரம் த வேல்யூ 0ன்ற அட்ரஸ்ல இருந்தா அது ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே 0ல இருந்தா நம்ம ஃபுல் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது, 1 டைமென்ஷனல் அரே. உங்களுக்கு 1 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அரே பார்க்கும்போது, அரே பத்தி படிக்கும்போது நீங்க அரேயை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் அத்துப்படியா இருக்கணும். இந்த பேசிக் ஃபார் லூப் மட்டும் கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, நம்ம லூப்பிங் பத்தி பார்க்கும்போது ஃபார் லூப் கூட ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ நாட் ஒன்லி 2 நெஸ்டட் ஃபார் லூப், அதாவது ஃபார் லூப்குள்ள ஃபார் லூப் இல்ல, பட் மல்டிபிள் நெஸ்டட் ஃபார் லூப்ஸ், ஃபார் லூப்குள்ள ஃபார் லூப், அந்த மாதிரி நெஸ்டடா ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அரேஸ் கான்செப்ட் நீங்க ப்ராக்டிக்கலா கோட் பண்ணும் போதும் எக்ஸாம்ல எழுதும் போதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார் லூப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பை கிளியரா அகைன் நீங்க கோ த்ரூ பண்ணி நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதுல ஓரளவுக்கு நீங்க நாலேஜ்ஃபுல் ஆகிட்டு அதுக்கு பிறகு நீங்க அரேல கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்,
மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா பார்த்துட்டோம், அரேனா என்னன்னு பார்த்துட்டோம், ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஒன் டைமென்ஷனல் அரே அல்ல சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதுக்கு இன்னொரு பேர் சிங்கிள் சப்ஸ்கிரிப்டர் வேரியபிள். அதுக்குள்ள என்ன பண்றோம், டேட்டா டைப் போட்டோம், சைஸ் போட்டோம், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் போட்டோம். பட் வேல்யூ எதுல இருந்து ஸ்டோர் ஆகுது, ஜீரோல இருந்து ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகே, சி அலோஸ் அரேஸ் ஆஃப் 3 ஆர் மோர் டைமென்ஷன்ஸ். ஓகே, நான் என்ன சொன்னேன், நம்மளோட பேசிக்கலி கான்செப்ட் என்ன இருக்கும், சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, அப்புறம் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு வரும். அதனால நான் 3 ஆர் மோர் டைமென்ஷன் போட்டிருக்கேன். பட் அஸ் பர் சிலபஸ்ல சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு போட்டிருக்கனால நீங்க 2ஐயும் மல்டி டைமென்ஷனல் அரேவா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 ஆர் மோர் அல்லது 3 ஆர் மோர் நீங்க எப்படி போட்டாலும் ஓகே தான். ஸோ 2 ஆர் மோர் டைமென்ஷன்ஸ், அதாவது மல்டினே என்ன சொல்லுவோம், நிறையான்னு சொல்லுவோம். கரெக்டா, ஸோ நீங்க 2ஐயும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டைமென்ஷனுக்கு மேல நீங்க எத்தனை டைமென்ஷன் போட்டாலும் அதுக்கு பேரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் போட்டிருக்கேன். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் அரே இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன், டேட்டா டைப், அரே ஆர் வேரியபிள் நேம், அதோட சைஸ் என்ன பண்றோம், இதுக்கு முன்னாடி சிங்கிள் டைமென்ஷன் அரேல ஒரே ஒரு சைஸ் தான் போட்டோம். பட் மல்டி டைமென்ஷன் அரேல உங்களுக்கு எத்தனை டைமென்ஷன் வேணும்ன்றதை பொறுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நிறைய சைஸஸ் போட்டுக்கலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கேன், 3 டைமென்ஷனல் அரேன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 3 டைமென்ஷனல் அரேல நான் என்ன போட்டிருக்கேன், 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் போட்டிருக்கேன். ஓகே, என்ன போட்டிருக்கேன், 3ன்னு ஒன்று போட்டிருக்கேன், அடுத்து 5ன்னு ஒன்று போட்டிருக்கேன், அடுத்து 12ன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் நிறைய டைமென்ஷன் போடும்போது இதுல நான் எத்தனை எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், ஏன் நான் வந்து 180 எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கேன்னா 3 × 5 15, 15 × 12 180. ஸோ இதுல இருக்க நிறைய சைஸஸை நான் மல்டிப்ளை பண்ணா அத்தனை எலிமெண்ட்ஸை என்னால இதுல ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷன் அரே. 1 டைமென்ஷனுக்கு மேல நம்ம நிறைய சைஸஸ் கொடுத்து நிறைய டைமென்ஷன்ல வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் மல்டி டைமென்ஷனல் அரே. இதுக்கு இந்த அரேஸ் கான்செப்ட் நம்ம ஜென்ரலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க, 11th 12th படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஈவன் நீங்க வந்து காலேஜ்ல கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் M1ல நீங்க மேட்ரிக்ஸ் பத்தி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இயரா தெரியல. ஸோ மேட்ரிக்ஸ்க்காக தான் நம்ம பெரும்பாலும் அரேஸ்ன்ற கான்செப்ட்குள்ள வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம மேட்ரிக்ஸ் எழுதும் போது கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா கேர்லி பிரேசஸ், ஸ்கொயர் பிராக்கெட் சம்திங் யூஸ் பண்ணுவோம், எனக்கு சேரா தெரியல. பட் அதை என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய வேலையை ரோ பை ரோவா எழுதுவோம். கரெக்டா, ஸோ அதே எக்ஸாக்ட் பர்பஸ்க்காக தான், அந்த மேட்ரிக்ஸ்ன்ற பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், அரேஸ்ன்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போறேன், 2 டைமென்ஷனல் அரேக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போறேன். ஓகே, ஸோ இதையே நான் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிடவா? ஸோ என்ன பண்றேன், இல்ல நான் உங்களுக்கு டெலிட் பண்ணியே காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் வேரியபிள் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், இதே வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, இதே வேரியபிள் வச்சுட்டு இதுல என்ன பண்றேன், நான் 2 டைமென்ஷனல் அரே போடுறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், 2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் S1 சைஸ் 1 2ன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் ஒன்ல 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், 2 டைமென்ஷன்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம், நான் என்ன சொன்னேன், எவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலான்றது எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த சைஸஸ்ல இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா, ஸோ 2 × 3 எவ்வளவு, 6. ஸோ நான் டோட்டலா 6 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது ஒன்லி ஃபார் இன்டிஜர் டைப், சேம் இன்டிஜர் டைப்ல இருக்க 6 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை என்னால இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நான் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுவேன் அப்படின்னா, இதுல 2 டைமென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ 2 டைமென்ஷன் வரும்போது நான் என்ன பண்ணும், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்றோம், 2 3ன்னு வைக்கிறோம். ஸோ 2 வரும்போது ஜென்ரலாவே என்ன பண்ணுமா, 2 வரும். ஓகே, ஸோ இதை நான் இப்படி போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக. இப்படி ஒன்று வரும், கமா இப்படி ஒன்று வரும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரு 2 டைமென்ஷனல் அரே. இது இப்படி போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது 2 சைஸ் போடுறேன், இது ஒரு ரோ இது ஒரு காலம் அப்படின்னு ஒரு 2 டைமென்ஷன் அரேல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை, இந்த பிராக்கெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம 2 டைமென்ஷன் அரே தான் பார்க்க போறோம். நம்ம ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நான் 3 டைமென்ஷன் அரே பத்தி இல்ல அதுக்கு மேல இருக்க டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறேன். ஏன் இந்த வீடியோல நான் 1 and 2 டைமென்ஷன் மட்டும் சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்டே 3 டைமென்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷனும் 2 டைமென்ஷனும் நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு மேலே இருக்க டைமென்ஷன்ஸ் பற்றி கிளியராக பார்ப்போம். ஓகே. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பிரேசஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம சின்டாக்ஸ் என்னது, அரேனாலே பிரேசஸ்குள்ள ஸ்டோர் பண்ணணுன்றனால ஜென்ரலாக இந்த பிரேசஸ் போட்டுறணும். ஓகே. அதுக்குள்ளதான் இந்த எலமெண்ட்ஸை நம்ம போட போகிறோம். ஓகே. ஸோ சிங்கிள் டைமென்ஷன்ல ஒரே டைமென்ஷன்றனால ஒரு பிரேசஸ், பட் மல்டி டைமென்ஷன் வரும்போது ஜென்ரலா ஒரு அவுட்டர் பிரேசஸ் இருக்கணும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஓகே. அதுக்குள்ள இருக்க நம்பர் ஆஃப் பிரேசஸ் அது எப்படி வரணும்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு வருதுன்றத பார்க்கணும். ஸோ இதுல 2 வருதா, அப்ப என்ன பண்ணிக்கணும், இங்க ஒரு ரோ, இங்க ஒரு ரோ. ஓகே, 2 ரோஸ் வருது. அடுத்து 3 அப்படின்றது 3 வேல்யூஸ், அதாவது இந்த மாதிரி 2 கர்லி பிரேசஸ்ல நான் என்ன பண்ண போறேன், 3 டிஃபரெண்ட் வேல்யூஸை 2 டைம்ஸ் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, 2 into 3 6 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போறேன். அந்த 6 எலமெண்ட்ஸ் நான் எப்படி ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் கர்லி பிரேசஸ்ல 3 எலமெண்ட் ஸ்டோர் பண்ண போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நம்ம நார்மலா எழுதுற வேலையை எழுதுறேன். 1 2 3 எழுதிக்கிறேன். இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், 4 5 6 எழுதிக்கிறேன். இப்போ எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல, 2 into 3 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த 6 எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத கணக்கு. ஓகே. ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம் நல்லா பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம், 2 கர்லி பிரேசஸ் வச்சு, இது வந்து ஜென்ரலான அவுட்டர் கர்லி பிரேசஸ், 2 கர்லி பிரேசஸ்ல, அதாவது 2 டிஃபரெண்ட் ரோஸ்ல நம்ம என்ன பண்றோம், 3 ஸ்டோர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோல 1 2 3, அடுத்த ரோல 4 5 6. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. மேட்ரிக்ஸ் என்ன எழுதுவோம், இந்த மாதிரி தான் எழுதுவோம். அவுட்புட் 1 2 3, கீழே 4 5 6. பாத்தீங்களா, மேட்ரிக்ஸ் அப்படி இப்படி தானே எழுதுவோம். ஸோ 3 டைமென்ஷன் என்ன பண்ணுவோம், 7 8 9 இந்த மாதிரிலாம் எழுதுவோம். கரெக்டா. சோ என்ன நடக்குது, நல்லா யோசித்து பாருங்க என்ன நடக்குது. சோ நம்ம என்ன பண்றோம், மேட்ரிக்ஸ் வேல்யூஸை நம்ம சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம அரேஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல 2 டைமென்ஷனல் ஏன் சொல்றேன்னா, 2 டைமென்ஷன் இருக்கு. அதாவது என்ன இருக்கு, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் ஒன்று இருக்கு, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டைமென்ஷன் இருக்கனால 2 டைமென்ஷனல் அரே அல்லது மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த 2ன்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு செட்டா ஸ்டோர் ஆகுது, இது ஒரு செட்டா ஸ்டோர் ஆகுது. இந்த 3ன்றது இதுக்குள்ள எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றத பாக்குறோம். இங்க ஒரு 3 எலமெண்ட் ஸ்டோர் ஆகுது, இங்க ஒரு 3 எலமெண்ட் ஸ்டோர் ஆகுது. டோட்டல் 2 into 3 6 ஸ்டோர் ஆகுது. ஓகே, இது வந்து உங்களுக்கு எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்றத புரியுதுக்கு நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணி காட்டினாதான் புரியும். ஃபர்ஸ்ட் நான் வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்றேன், அதுக்கு பிறகு எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே. ஸோ என்ன பண்றேன், பிரிண்ட் ஆஃப், அப்ப அதை போட்ட மாதிரி 2D அரேன்னு போட்டுக்கிறேன். ஓகே. அப்பதான் உங்களுக்கு எந்த அரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க ஏதாவது பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா உங்களுக்கு புரியும். ஓகே. சும்மா இப்படி போட்டுக்கிறேன், 2 டைமென்ஷன் அரேன்னு போட்டுக்கிறேன். அடுத்து நான் கீழே என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார் என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் நல்லா யோசிச்சு பாருங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இன்ட் என்ன பண்ணோம், I equal to 0. அடுத்து என்ன பண்ணோம், I less than 2. அடுத்து என்ன பண்ணும், I plus plus. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்றத என்னோட கொஸ்டின். நல்லா யோசிச்சு பாருங்க, இதோட முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத கொஸ்டின். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டைமென்ஷன் அரே யூஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ ஃபார் லூப்குள்ள நெஸ்டட் ஃபார் லூப் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைமென்ஷன் கூட கூட நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே. 2 டைமென்ஷன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மல்டிபிள் டைமென்ஷன் 3 டைமென்ஷன்னா 3 ஃபார் லூப், 4 டைமென்ஷன்னா 4 ஃபார் லூப், அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். இப்போ நான் கம்ப்ளீட் ஃபார் லூப்பை எழுதிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, for j equal to 0, j less than என்ன போடணும், இந்த இடத்துல 3 போட்டிருக்கேன். ஸோ 3 போட்டுட்டு செமிகோலன் போட்டுட்டு j plus plus போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பேக்கெட்டை போடுவேன். இன்னொரு பேக்கெட்டை போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு, பிரிண்ட் ஆஃப்ல அதே மாதிரி எப்பயும் போல %d போட்டுட்டு /n போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, கமா இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை போடணும். நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ நம்பர் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜே க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், /n போடாமல் சைடில் காட்டணுன்றனால ஸ்பேஸ் மட்டும் விட்றேன். ஓகே. ஸ்பேஸ் விட்டுட்டு
ஐம் சாரி, நான் அந்த இடத்துல நான் சம்திங் ப்ரெஸ் பண்ணனால கொஞ்சம் வந்து இரேஷனலாக பிஹேவ் ஆகுது. நான் உங்களுக்கு அகைன் போடுறேன், உங்களுக்கு புரியும். நம்பர் ஐ ஜே போட்டுட்டு செமிகோலன் போட்டுறேன். செமிகோலன் போட்டுட்டு இதுக்கு கீழே printf போட்டுட்டு /n போடுறேன். ஓகே, இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்றதை கிளியரா சொல்ல போறேன். நான் ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நான் வந்து இந்த கோடை ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஓனா தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, எரர்லாம் அடிக்குது பாருங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கோட் எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னேன். ஆல்சோ நான் அந்த இடத்துல சம்திங் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, மேபி யூ நோ. ஸோ இதான் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டைப் ஆஃப் இஷ்யூஸ். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈஸியா புரியும். ஐ மீன் ஈஸியா நீங்க சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எரர் அடிக்கல. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் ஏன் வந்து நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன், ஏன் இந்த இடத்துல இந்த வேல்யூ யூஸ் பண்ணேன், ஏன் இந்த இடத்துல இந்த printfல /n யூஸ் பண்ணேன் அப்படின்றத கிளியரா சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 2 டைமென்ஷன் சொன்னேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், 2 டைமென்ஷன்னா 2 ஃபார் லூப்ஸ், 3 டைமென்ஷனா 3 ஃபார் லூப், அந்த மாதிரி டைமென்ஷனை பொறுத்து நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸ், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் எடுக்கிறப்போ எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ, அதாவது சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி லெஸ் தேன்ல போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு மெமரி ஜென்ரலாகவே 0ல இருந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லெஸ் தேன் 2 போட்டிருக்கேன். அப்போ என்னெல்லாம் எடுக்கும், 0ன்னு ஒன்று ஸ்டோர் ஆகும், 1ன்னு ஒன்று ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததா அதுக்குள்ள இருக்க ஃபார் லூப்ல நான் வேற வேரியபிள் போட்டுட்டு இந்த இடத்துல ஐஜே தான் பண்ணும், இல்லை நீங்க ஏபி கூட போட்டுக்கலாம். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். போட்டுட்டு இந்த இடத்துல நான் சைஸ் வந்து 3 இருக்கனால இந்த இடத்துல 0ல இருந்து less than 3 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும், 0 1 2ன்னு போயிடும். போட்டுட்டு நான் printfல %d போட்டுட்டு நம்பர் என்ன பண்ணியிருக்கேன், i, jன்னு போட்டிருக்கேன். ஏன் வந்து நான் வந்து 2 பிராக்கெட் போட்டு i, j போட்டிருக்கேன், நான் வெறும் i மட்டும் போடாம வெறும் j மட்டும் போடாம, பிகாஸ் நமக்கு இருக்க வேல்யூஸ் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் தனித்தனியா ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் எப்படி போட்டிருக்கேன். புரிஞ்சிச்சா? ஸோ இதுல வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை நான் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. நம்ம இந்த கோட்ல மாடிஃபை பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது நான் எழுதின கோடுன்றனால. ஓகே ஓகே ஓகே, ஒர்க் ஆகுது, தேங்க் காட். ஸோ என்ன நடக்குது, 1 2 3 4 5 6 ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இப்போ நான் ஏன் /n போட்டேன் இந்த இடத்துல, ஏன் இந்த இடத்துல நான் வந்து அடைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்பேஸ் போட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து கிளியரா அவுட்புட் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டேன். நான் ஸ்பேஸ் விடாம இந்த இடத்துல /t போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏன் நான் /n போட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து i = 0ன்னு போட்டோடனே கண்ட்ரோல் இந்த லூப்குள்ள போகும், அகைன் j = 0ன்னு போகும். ஸோ printfல என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும்போது என்ன இருக்கும், நம்பர் 0, 0, நம்பர் 0 0ன்னு இருக்கும். அப்ப 0 0ல நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆகிற எலிமெண்ட் 1. அடுத்து கண்ட்ரோல் மேல போகாது, எங்க போகும், j குள்ள தான் போகும். இந்த இடத்துல 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கும் நம்பர் 0 1ன்னு இருக்கும். ஸோ 0 1ன்றதோட வேல்யூ 2. ஓகே, அடுத்தது அகைன் கண்ட்ரோல் இங்க தான் போகும், இங்க மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 0 தான் இருக்கும். 0 2ன்னு வரப்போ அதோட வேல்யூ 3ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல 2 வரைக்கும் வந்துருச்சு. கரெக்டா? இதோட என்னது, நம்பர் 00, நம்பர் 01, நம்பர் 02ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல 2க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். கரெக்டா? ஸோ 3 less than 3 கிடையாது. அப்போ இந்த இடத்துல அகைன் போய் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்னோட ஐயோட வேல்யூ என்னென்ன இன்க்ரிமெண்ட் ஆகும், 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு என்ன நடக்குது, இது ஃபுல்லா தான் நம்பர் 0, இது ஃபுல்லா தான் 1. ஓகே, இந்த இதோட வேல்யூ இது. கரெக்டா? இது ஒரு 1, இது ஒரு 2 அப்படின்னு தான் பாக்குறோம். ஸோ நம்பர் 0ன்றது இது, நம்பர் 1ன்றது இது. ஓகே, ஸோ நம்பர் 0, 1ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், நம்பர் 0, 2 1 சாரி 0, 0ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், நம்பர் 0, 1ன்றது செகண்ட் எலிமெண்ட், நம்பர் 0, 2ன்றது தேர்ட் எலிமெண்ட். ஓகே, அதே மாதிரி நம்பர் 1, 0ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், நம்பர் 1,
1ன்றது செகண்ட் எலமெண்ட், நம்பர் 1,2ன்றது தேர்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ எனக்கு அடுத்த எலமெண்ட் பிரிண்ட் ஆகும்போது எனக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தனி ரோவா காட்டணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் n போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் முடியும் போது எனக்கு ஸ்லாஷ் n பிரிண்ட் ஆயிட்டு நேர கண்ட்ரோல் இங்கே போகும். அதுக்கு தான் நான் ஸ்லாஷ் n போட்டிருக்கேன். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1ன்றனால அகெயின் இங்கே போயிட்டு J 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கரெக்டாக கண்ட்ரோல் இங்கே போகுது. ஸோ இங்கே என்ன ஆகும், நம்பர் ஸ்லாஷ் n போடுறதுனால கண்ட்ரோல் கீழே வந்திருக்கும், நம்பர் என்னாகும் 1,0 அப்படின்னு வரப்போ என்னாகும் 4 பிரிண்ட் ஆகும். அகைன் இந்த இடத்துல இந்த 1 அப்படியே தான் இருக்கும், J வந்து என்னாகும் 0 + 1 1 ஆயிரும். அப்புறம் அடுத்து என்னது 1,1ன்றது 5 பிரிண்ட் ஆகுது. அடுத்து 1,2ன்றது 6 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் 3 ஆகும்போது 3 less than 3 கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆயிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி ஸ்லாஷ் n கண்ட்ரோல் கீழே வரும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிரும் 2 less than 2 ஃபெயில் ஆயிரும். அதோட முடிஞ்சிருச்சு நமக்கு அவுட்புட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என்ன நடக்குது என்னோட ப்ரோக்ராம்ல? ஸோ என்ன ஆகுது, இப்படிதான் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னா ஒன்றும் பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்றேன், இதை டெலிட் பண்ணிட்டு நம்ம 1 டைமென்ஷன்ல பண்ணோம்ல அதே தான் நான் திரும்ப பண்ண போறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதே மாதிரி தான் நம்பர் இந்த இடத்துல ஐ போடக்கூடாது, %d போடணும். கரெக்டா, நம்ம வெளியே தான் இது போடுவோம். இந்த இடத்துல ஒரு %d, 2% d போட்டுட்டேன், இங்க ஒரு %d, இங்க ஒரு %d போட்டுட்டு சாரி நான் பிராக்கெட்ஸ்ல அதை போடுறேன், கேர்ஃபுல்லா போடணும். ஈக்குவல் டு இங்க ஒரு %d போடுறேன். %d போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் n போடுறேன். அப்பதான் கீழே கீழே நமக்கு வேல்யூ காட்டுன்றனால போட்டுட்டு கமா போட்டுட்டு நமக்கு என்னெல்லாம் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும், ஜேவோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அடுத்து நம்பர் பிராக்கெட் போட்டுட்டு ஐ ஜே பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். போட்டுட்டு நான் வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறேன் கரெக்டானு. ஓகே, நமக்கு எரர் அடிக்கல. ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் வருதான்னு. வெயிட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டேக்கிங் டைம், வில் வெயிட், நோ ப்ராப்ளம். வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை, நம்ம வேல்யூ எந்தெந்த லொக்கேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்றதை காட்டுறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், 1 டைமென்ஷன் அரேவையும் இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, வேல்யூ 0ல இருந்து தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, 0 1 2 3 4 அப்படின்னு தான் ஸ்டோர் ஆகுதுன்னு 1 டைமென்ஷன்ல பார்த்தோம். 2 டைமென்ஷன்லயும் அதே மாதிரி தான் ஸ்டோர் ஆகுது. என்ன பண்ணோம், 2 டைமென்ஷன்னா 2,3னா இந்த 2ன்றது ஒரு டைமென்ஷன், 3ன்னு ஒரு டைமென்ஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லாமே ஒரு டைமென்ஷன், செகண்ட்ல இருக்க எல்லாமே ஒரு டைமென்ஷன். ஸோ இதுல நான் அந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணும்போது வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணுது, நம்ம சி ப்ரோக்ராம் வேல்யூவை எப்படி எடுத்துட்டு போய் மெமரியில ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே என்னாகும், நமக்கு 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 0 0ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டோர் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன்ல 0ன்னு அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல 0ன்றது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரதான் என்ன ஆகும், நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1ன்ற இடத்துல 0 1ன்ற இடத்துல செகண்ட் எலிமெண்ட், 0 2ன்ற இடத்துல தேர்ட் எலிமெண்ட். ஸோ நம்ம 3 சைஸ் போட்டால் என்ன ஆகும், 0 1 2 அப்படின்னு ஒரு 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது 3 மெமரி ஸ்பேசஸ்ல ஸ்டோர் ஆகும். பட் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். அதனாலதான் 0 1 2ன்னு சொல்லிட்டு 3 சைஸ்ல ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அகைன் இங்க வந்துட்டு இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுது, 0 முடிஞ்சிட்டு அடுத்தது 1ன்னு ஸ்டார்ட் ஆகி அகைன் இந்த இடம் என்ன ஆகுது 3 போட்டுக்கனால 0 1 2 ஸ்டோர் ஆகுது. புரியுதா? ஸோ 2ன்றது எப்படி ஸ்டோர் ஆகும், 0 1 ஸ்டோர் ஆகும். 3ன்னு போட்டுக்கிறது 0 1 2 ஸ்டோர் ஆகும். பட் 2 டைமென்ஷன்றது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0ன்றது எப்ப முடியும்னா இந்த 3 எலிமெண்ட்ஸ் 3 சைசஸ்க்குள்ள முடிஞ்ச பிறகுதான் அடுத்தது என்னாகும், இந்த இடம் வந்து அடுத்ததுக்கு 1ன்னு போயிட்டு அகைன் 3 டைம்ஸ் 3 சைசஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அட்ரஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. எத்தனை இதுன்றது n-1ன்னு போட்டுக்கணும்னு சொன்னேன். ஸோ 3ன்றனால 3 - 1 2, இங்கேயும் 3ன்றனால 3 - 1 2, இந்த இடத்துல 2ன்றதுனால 2 - 1 1, அதனால 0 1 எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதை ப்ராப்பரான அந்த லொகேஷன்ல தான் இருக்கான்றதை ஆக்சஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபார் லூப்ன்ற ஒரு கான்செப்ட் குள்ள வரும், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்றோம். அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஐ பண்ணும்போது less than 2 போட்டிருக்கேன். ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஒன்னாகவும் எனக்கு 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ 0 1 தான் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி உள்ள நான் நெஸ்டட் ஃபார் லூப்ல ஜேல ஏன் ஜே லெஸ் தேன் 3 போட்டிருக்கேன், நான் 3 சைஸ் போட்டிருக்கேன். 0 1 2ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் I = 0 போயிட்டு கண்ட்ரோல் போறப்போ 0 0 0 1 0 2 வருது. அதுக்கப்புறம் தான் I இன்க்ரிமெண்ட் ஆகி 1 ஆகும்போது அகைன் ஜேக்குள்ள போகும்போது 1 0 1 1 1 2 ஸ்டோர் ஆகுதா. ஸோ இப்படிதான் நம்மளோட மல்டி டைமென்ஷனல் அரே நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ 3 டைமென்ஷனல் 4 டைமென்ஷனல் பார்க்கும்போது இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார் லூப் வரும். இந்த இடத்துல அகைன் எக்ஸ்ட்ரா ஒன் வந்து நம்பர் ஆஃப் இது வந்து என்ன ஆயிரும், மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரேல ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்றோம், சேம் டேட்டா டைப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்றோம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த மாதிரி சைசஸ் வந்து அலோகேட் பண்றோம். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா போங்க. அரேஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு நீங்க நினைக்க வேணாம். நம்ம போக போக அரேஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், தியரிட்டிக்கலா அரேஸ் கான்செப்டா படிக்கணும்னு நினைக்காங்க. உங்களோட கரியர்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. பிகாஸ் இந்த அரேஸ் இந்த கான்செப்ட், இந்த ஃபார் லூப்ன்ற கான்செப்ட்ல நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா கூட, நீங்க ஈவன் C++ கத்துக்கிட்டா கூட, இல்ல பைத்தான் கத்துக்கிட்டா கூட உங்களுக்கு ஃபார் லூப்ன்ற கான்செப்ட் கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் நீங்க ஒரு SQL query எழுதினா கூட லூப்பிங் கான்செப்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க நோ மேட்டர் வாட் ஃபார் லூப்பை ஏதோ ஒரு வேல ஏதோ ஒரு லைஃப் டைம்ல நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை இக்னோர் பண்ணிடுறாங்க தயவு செய்து. ஐ எம் பெக்கிங் யூ, நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. ஆன்லைன் கம்பெனில இருந்தாலே போதும், நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆன்லைன் கம்பெனிலாவது நீங்க இதே ப்ரோக்ராமை காப்பி பண்ணி கூட வேல்யூஸை மாற்றி மாற்றி போட்டு நீங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அகைன் சொல்றேன், நீங்க எந்த கான்செப்டை எக்ஸாமுக்குன்னு படிக்காதீங்க, உங்களோட கரியருக்குன்னு நினைச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்னதான் உங்களுக்கு நான் டீச் பண்ணாலும், ஸோ எனக்கு நானே உங்களுக்கு லைவா நான் கோட் எழுதும் போதே தப்பு பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ நான் உங்களுக்கு என்னதான் டீச் பண்ணாலும் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி நீங்க கோட் எழுதி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.